பார்க்கும்போதே டெம்ட் ஆகுதா? ரெசிபி சொல்கிறேன், செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஸ்பைசியான கடாய் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு கடாயில் 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி 2 காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. க்யூப்ஸாக கட் பண்ண பன்னீரை எண்ணெயில் போட்டு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே ஆயிலில் ஆனியன், கேப்சிகம் ரெண்டுத்தையும் க்யூப்ஸாக கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஆயிலில் கொஞ்சம் சீரகம் சேர்த்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கினது உடனே தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் டர்மரிக், 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர், ஆனியன், கேப்சிகமை சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி நல்லா வேக விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான கடாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. மேலே கொத்தமல்லி தூவிட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபாலோ பட்டனை தட்டி விட்டுருங்க.